பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்னன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமீன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ஏசப்பா இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். அந்த நாளை தான் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கிறிஸ்மஸ் நாளாக ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்த உடனே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு என்ன இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இதுதான் செய்தி. அப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக தான் இயேசு என்ன இரட்சகர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்தது கிறிஸ்தவங்களுக்காக அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் பிறந்த அந்த டைமில் கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு கூட்டமே கிடையாது. நீங்கள் வேணால் வேதத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்படின்னா ஏசப்பா எதுக்காக, யாருக்காக பிறந்தாரு? இதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ஒரு தேவதூதன் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்ட்டு. அப்போது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கோ ஆண்டவர் வந்து மனிதனாக இந்த பூமியில் பிறக்கலை. மாறாக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஏசப்பா இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார்னு வசனம் தெளிவாக சொல்லுது. சரி, அவர் எதுக்காக பிறந்தார்? நமக்கெல்லாம் ரட்சிப்பை அருளும்படி, மனிதனுக்கு தேவையான சகலவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி இயேசு என்கிற இரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அதுக்காக அவர் சிலுவையில் மரிக்கணும். அவர் பிறந்ததே சிலுவையில் மரிக்கிறதுக்காக தான். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாம், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாதான் அந்த ரட்சிப்பை, இந்த ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக நமக்காக சிலுவையில் மரிக்க அவர் மனிதனாக அவதரித்தார். அதே மாதிரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நம்மளோட மத்தியில் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு குழந்தையாக இல்லை, ஒரு இரட்சகராக இருக்கிறாரு. இப்போது உங்களோட பேசிட்டும் இருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். இன்னும் நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் உள்ளத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுங்க. பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். God bless you.